தென் மற்றும் வட தமிழகத்தில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி நெல்லை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் காலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் பகலில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்சமாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வடமாடு மஞ்சுமிரட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மாங்கோட்டை காளியம்மன் கோவில் சந்தனக்காப்பு திருவிழாவையொட்டி போட்டி நடத்தப்பட்டது. 13 மாடுகள் களமிறக்கப்பட்ட நிலையில் சுற்றுக்கு 9 வீரர்கள் மீதும் போட்டியில் பங்கேற்று காளைகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் வெற்றி பெற்றவர்கள் பரிசுகளை தட்டிச் சென்றனர். வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கோயில் திருவிழாவுக்கு ஒலிபெருக்கி கட்டும்போது மின்சாரம் தாக்கி 22 வயது இளைஞர் உயிரிழந்தார். சரளப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் அம்மன் கோவில் வருடாபிஷேக விழாவுக்காக விராலிமலை கடைவீதி அருகில் உள்ள கம்பத்தில் ஒலிபெருக்கி கட்டினார். அப்போது மின்சாரம் தாக்கி அருகில் உள்ள கடையின் கூரையின் மீது விழுந்த அவரை படுகாயங்களுடன் மீட்ட சக தொழிலாளர்கள் விராலிமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் ரமேஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். விருதுநகரில் ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே மணல் திருட்டில் ஈடுபட்ட 3 பேர் பிடிபட்டனர். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள காலி இடத்தில் பொக்லைன் இயந்திரத்தை வைத்து 3 டிராக்டர்களில் மணல் அள்ளிக் கொண்டிருந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் ஆட்சியர் அலுவலகம் எதிரே தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கட்டும் பணிக்காக ஒப்பந்ததாரர் மணல் அள்ள அனுப்பியதாக தெரியவந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்தது. வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த தம்பதி தங்கள் பெண் குழந்தையுடன் திருவண்ணாமலையிலிருந்து சென்னை நோக்கி காரில் பயணித்தனர். மதுராந்தகம் புறவழிச்சாலையில் வந்தபோது டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த இவர்களின் கார் மறு மார்க்கத்தில் கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்தது. நல்வாய்ப்பாக காரில் பயணித்த 3 பேரும் உயிர் தப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் வெண்பாக்கம் பகுதியில் ராஜா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கோயில் கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது. அப்போது வானில் கருடன் வட்டமிட்டதால் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே மெத்தை தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. சப்பட்டி பேருந்து நிறுத்தத்தின் பின்புறம் செயல்பட்ட மெத்தை தயாரிப்பு தொழிற்சாலையில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த நிலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 2 வாகனங்களுடன் வந்த 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இதில் தொழிலாளர்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. ஆனால் மெத்தை தயாரிப்பு மூலப்பொருட்கள், இயந்திரங்கள் உள்ளிட்டவை முழுமையாக எரிந்து சேதமடைந்தன. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி கே செவல்பட்டி ஸ்ரீ லட்சம்மாள் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார். மார்ச் 1ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கி நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட கற்பக விநாயகர் லட்சம்மாள் சுவாமிக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். சென்னை OMR சாலை மேட்டுக்குப்பம் பகுதியில் பான்சி ஸ்டோர் குடோனில் தீ விபத்தின் காரணமாக கரும்புகை வெளியேறியதால் அப்பகுதி மக்கள் கண்ணெரிச்சலால் அவதியடைந்தனர். விற்பனைக்காக ஏராளமான பொருட்கள் குடோனில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த நிலையில் திடீர் தீ விபத்தால் பொருட்கள் எரிந்தன. தீயணைப்புத் துறையினர் விரைந்து தீயை முழுவதுமாக அணைத்தனர். மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை காமராஜர் சாலையில் மெட்ரோ பணி நடைபெறும் நிலையில் சாலையின் ஒருபுறம் மூடப்பட்டது. சென்னை காமராஜர் சாலையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில்வே கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. காந்தி சிலை அருகே சாலையின் நடுவே மெட்ரோ ரயில் பணி நடைபெறுவதால் அதனை சுற்றி சிறிது தூரத்திற்கு ஒருபுறம் சாலை முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது. இதனால் மற்றொரு புறம் இருவழிச்சாலையாக மாற்றப்பட்டுள்ளதால் அவ்வழியே வாகனங்கள் மெதுவாக நகரும் சூழல் நிலவுகிறது.
பஞ்சாப் மாநிலம் கான்பூரில் போதைப் பொருள் விற்பனையாளர்களின் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. போதைப் பொருள் மூலம் விற்பனையாளர்கள் சம்பாதித்த சொத்துக்கள், ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஜலந்தர் மாவட்டத்தில் உள்ள கான்பூர் கிராமத்தில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட இருவரின் வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன. திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டதாக கருத்து பரவிய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திருமாவளவன், நம்மிடம் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 எம்பிக்கள் இருந்தும் இன்றும் கொடி கூட ஏற்ற முடியவில்லை என்றும், நாம் கொடியேற்றும் போதுதான் உரிய அனுமதி வாங்கினீர்களா என்று அதிகாரிகள் சட்டம் பேசுவார்கள் என்றும் வேதனையுடன் தெரிவித்திருந்தார். மேலும் அரசியல் ரீதியாக நாம் வலிமை பெறப் போகும் போதுதான் அதிகார வர்க்கத்தை நாம் செயல்பட வைக்க முடியும் என்றார். இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கோம், 2 எம்பி வச்சிருக்கோம். நான் இன்னமும் கொடியேற்றுறது நமக்கு பிரச்சனை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுறதுல தான் கரெக்டா சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, திருமாவளவன் பேச்சை கொள்கை கூட்டணி என்று சொல்லும் முதலமைச்சருக்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்திருக்கிறார். திருமாவளவன் நொந்து நூலாக்கிவிட்டார் என்றும், வேங்கை வயல் கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுகவை எதிர்த்து அவரால் கேள்வி கூட கேட்க முடியவில்லை என்றார். அவருக்கு கூட்டணி எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, இது எதுக்கு அவர் சொல்லணும் தேவையில்லை. அவர் எப்படி இந்த திருமாவளவன் இப்படி ஆயிட்டார்ன்ற மாதிரி எல்லாரும் மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. இதனிடையே திமுக கூட்டணியில் விரிசல் விழும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் ஆசையில்தான் மண் விழும் என்று பிறந்தநாள் கூட்டத்தில் பேசிய வீடியோவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். இந்தி மொழியை திணிக்க முடியாது என்று மிரட்டினால் அஞ்சி நடுங்கு கூளை கும்பிடு போடுவதற்கு அதிமுக என நினைத்தீர்களா என்றும் தான் பேசிய வீடியோவை பதிவிட்டிருக்கிறார். கருத்தியல் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய எங்களுக்குள்ள கருத்து மாறுதல் வரும், ஆனால் விரிசல் வராது. எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து எரிச்சலோடு இதுல விரிசல் வருமானு சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய ஆசையில தான் மண் விழுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போது கூட்டணி பேரம் எதுவும் பேசவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மற்ற கட்சிகளுக்கு என்ன நிலை எனக்கு தெரியாது. எங்க நிலையை நாங்க சொல்றோம், அரசினுடைய கவனத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக அதை சொல்றோம். கூட்டணியில இருந்தா கூட்டணியில இருக்கிறதுனால தான் சொல்றோம். அதெல்லாம் யூகமான கேள்வி. அந்த மாதிரி எந்த முயற்சி நாங்கள் எடுக்கல. தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றி பேசுவோம். மற்ற நேரங்களில் மக்கள் பிரச்சனைகளை பற்றி தான் நாங்கள் பேசுவோம், போராடுவோம்.